படுப்பாவி சண்டாளா, போயிட்டு 3 நாள்ல வரேன்னு இது வரைக்கும் ஆளையே காணலையே. எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ? 15 நாள் ஆச்சு. இறங்கடி கீழே. இதை வேற வச்சுக்கிட்டு நான் இந்த ஊர்ல எப்படி பழைக்க போறேனோ தெரியலையே. ஆண்டவா. ஐயோ சாமி, அங்கடா. ஐயோ ஐயோ, என்ன எப்படி சோதிக்கிறேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவரு இத புடி. ஏண்டி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம குப்புசாமி பொண்டாட்டி மாதிரி இல்ல? ஆமா, ஏனோ அழுதுட்டு இருக்கிற. பாப்பா என்னன்னு கேப்போம். சொல்லுமா, என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு. தாலி போயிடுச்சுக்கா. 15 நாள் ஆச்சுக்கா. இந்த ஆறு உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம். சின்ன வயசுல நானும் எங்க மாமாவும் இங்க அடிக்கடி குளிக்க வருவோம். இப்ப கூட எங்க மாமா என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. நான் தான் சொல்லாம வந்துட்டேன். ஏன் தெரியுமா? வர ஆவணி மாசம் எங்களுக்கு கல்யாணம். நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தரை காதலிச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணாலதான் இன்னொரு பொண்ணோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். செய்வீங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? எங்க மாமாவோட சுபாவம் உங்களுக்கு தெரியும். அவரை எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, நான் எங்க மாமாவை வெறுக்கிற மாதிரி நடிப்பேன். அவர் என் மேல இருக்கிற ஆசையில உங்ககிட்ட ஏதாவது யோசனை கேட்பாரு. ஒரு ஆம்பளை இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா பொம்பளைக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் இதெல்லாம் எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க மாமாவை மாத்தி காட்டுறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க செய்யற இந்த உதவினால எங்க கல்யாணம் சீக்கிரம் நடந்துட்டா உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். எங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு உங்க பேரை வைக்கிறேன். ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? மெதுவா பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்டை காணோம். கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கிட்டு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்டு இந்த நியாயத்தை. ஐயோ, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலையில இருந்து. சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன? அது இமயமலை மாதிரிங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே அதுதான். சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது, அவர் செத்து மாசம் 1 ஆகுது. டேய் ராமசாமி. சாமி என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கு ஜுலு ஜுலுவரப்பாய். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா, வாங்க இப்படி. உங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொன்னீங்க சாமி.
சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலை ஆக்கஜுனு ஜுனுவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞானக்கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன். சார் கண்ணா வெள்ளெழுத்தா? இப்ப நீ இல்ல நீ திருட, நீ போலீஸ்காரன். கேரக்டர் நல்லா மனசுல வாங்கிக்கணும். திருட திருடுறான், போலீஸ்காரன் பிடிக்கிறான். எப்படி புதுசா இல்ல? திருட திருடுறான் சார், போலீஸ்காரன் பிடிக்கிறான் சார். சார் வெயில் போயிட்டு இருக்கு சார். போட்டும் போட்டோம். திருட என்ன பண்றான்? பர்ஸ திருடிட்டு ஓடுறான். போலீஸ்காரன் என்ன பண்றான்? துரத்துறான். திருட போலீஸ்காரனை கீழே தள்ளிட்டு ஓடிடுறான். எப்படி? பியூட்டிஃபுல் சார். கொன்னுட்டுங்க கொன்னுட்டுங்க. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கு. இந்த சீனுக்கு 100 நாள் ஓடும் சார். அங்க என்ன கும்பல்? ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஹாய், கொஞ்சம் இருங்க பாத்துட்டு போலாம். எடுத்துலாமா? எடுத்துருவோம் இன்னைக்குள்ள எடுத்துருவோம். சோ திருடன் மாட்டிக்கிட்டான். போலாமா? நேரமாச்சுன்னா டாக்டர் திட்டுவாரு. இருங்க, இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கலையே. யார் யார் நடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்களேன். எல்லாம் புரிஞ்சுதா? ரெடியா? எல்லாம் ரெடியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீ திருட, நீ போலீஸ்காரன். ஓகே, சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன கதை மாத்திர திருடன் போலீஸ்காரன் சொல்றேன். இப்ப நான் போலீஸா இருந்துக்க. அப்ப நான் ஓடு, நல்லா ஓடு, பிடிச்சிருவேன். அந்த முட்டா பைய ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனை துரத்திட்டு அந்த வில்லனோட, அவங்களெல்லாம் துரத்திட்டு அந்த டைரக்டரோட ஒரே சிரிப்பா போச்சு. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். சரி, கடைசி வர மாட்டிக்கலையாம. இன்னைக்கு போலீஸ் கீழே எந்த பிரச்சனையும் வராது. சில்பான்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். லைன் கிளியர் ஆன சிக்னல் வரும். ஓ, காலமில்லை நேரமில்லை கற்றுக்கொள்ள பள்ளி இல்லை. கண்ணும் இல்லை கண்ணும் இல்லை. சில்பான்ஸ் வராங்க, சில்பான்ஸ் வராங்க. ஓ, திரும்பி பார்க்காம வா. பொறுக்கி செருப்பு பிஞ்சுடு, ஜாக்கிரதை. தனியா நிக்குதே அந்த பொண்ணுதான். சில்பான்ஸையும் நான் கவனிச்சுக்கிட்டேன். கவலையே படாதீங்க. ஒரே அமுக்கு அமுக்கி தூக்கிட்டு போயிடணும். கர்ச்சீப் ரெடியா? மோஸ்ட்லி. அப்புறம் என்ன, வேற ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா? ஆளை தூக்கிட்டே ஓடியாந்துரு. இது என்ன செய்ய? கீழே போட்டு வா, கீழே போட்டு வா, கீழே போட்டு வா, கீழே போட்டு வா. கீழே மட்டும் அடிபடுங்க, கீழே மட்டும் அடிபடுங்க. கொஞ்சம் தூரம் தாம்மா. பேசாத நீ, பேசாத. கீழே போட்டு வா, கீழே போட்டு வான்னு எத்தனை தடவை சொன்னேன். கஷ்டப்பட்டு கடைஞ்சிட்டு பாயிலே விட்டு வந்தா நல்லா இருக்குங்களா? கடத்தல இல்லையா தர்மம்? அப்பா நாளை தூக்கிட்டு வந்துட்டு இழப்பாரிட்டு போலாங்க. சத்தியமா உங்களை கடத்தி தூக்கிட்டு வரணும்னு எங்க கிட்ட திட்டமே இல்லைங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை. புரியலீங்க, புரியும்படியுமா வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை. ஓஹோ, துணி எடுங்க, துணி எடுங்க. என்ன செக்ரட்டரி இவ்வளவு பெருசா அடைச்சிட்டீங்க? உங்க தோழி எப்போ என்ன பத்தி தப்பாவே நினைக்கிறேன். மன்னிச்சிருங்கம்மா. அவங்க கிட்ட பேச வரும்போதெல்லாம் தடங்கள் மேல தடங்களா வருது. அதனால்தான் எப்படி இன்னைக்கு காட்டியே தீரணும்னு கடிதா செய்தி கொண்டு வந்திருக்கேன்.
என்னை பத்தி இதுல விவரமா நான் எழுதியிருக்கேன். ஏன் இதெல்லாம் நான் செய்யணும்? கமலத்தை நான் காதலிக்கிறேன். முதலா கமலத்தை நான் பார்த்த போதும், நோட்புக்ல கமலம்னு குண்டு குண்டா எழுதியிருந்த பேரை படிச்ச போதும் நான் கவிஞன் ஆயிட்டேன். என் மனச பேனாவால இதுல கிழிச்சு கொட்டி இருக்கேன். நீங்க அவங்கள விட புத்திசாலி, முன்கோபி இல்ல. அதான் இல்ல இல்ல உங்க தோழியை விட உங்களை நான் மதிக்கிறேன். நீங்க என் மேல இருக்கிற வீண் பழிய துடைக்கணும். என் வாழ்க்கையில விளக்கெண்ண போடணும். சரி, விளக்கேத்தி வைக்கணும். செய்வீங்களா? துணி எடுப்பா. அவரை மாதிரி வசதி உள்ளவங்க நம்மள மாதிரி பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க தெரியுமா? நடதான் கொஞ்சம் வலிப்பு வந்த மாதிரி இருக்கே தவிர வாழ் கட்டிக்கிற. என்ன நீ சும்மா அவனை பத்தியே கேரள் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நாளைக்கே அவங்கிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுவ போல் இருக்க. அதுதான் ஜானா, எப்படி சொல்றதுனே தெரியல. வராரு அல்டிக்க. மண்டோதரி குண்டோதரி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு தனியா பார்க்ல உட்கார்ந்திருந்தா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. இன்னும் கல்யாணம் கூட ஆளலையா? வா, கன்னடத்தை கண்ணகியா என் கண்ணில் நீங்க படுறீங்க. கமலம், உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தெரியுமா? இதுக்கு பாதி காரணம் ஜானா தான். ஜானா, நீங்க அதை சொல்லவே வேண்டாம். எனக்கு தெரியாதா? கமலம், எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. காதலுக்காக எந்த தண்டன் சாரி அடைய தயார்னு சொல்ல வந்தேன். அது போதும். அப்ப நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசுறீங்களா? நாளைக்கு வர முடியாது, கொஞ்சம் வேலை இருக்குது. இப்பவே வரேனே. காதலர்கள் தனியா இருக்கிறப்போ தொந்தரவு இருக்க கூடாது. 2 சினிமா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சு இருக்கிற வரைக்கும் இஷ்டம் போல சுத்தலாம். ஐயோ கூசுது. கொஞ்சம் இருங்க, ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுறேன். கமல், அப்ப நான் வரேன். ஹேவ் a nice time. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ஓகே? வெயிலுக்கு மஞ்சக்காமால வந்த இந்த மாலை நேரத்தில் கமல் எங்க போகுது? வரேன் கமல். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ ஜானா. ஜானாவா? நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்க்க ஜானா எது வேணா செய்வ தெரியுமா? ஏங்க ஏன்றி, இது அடல் சொல்லி படம் தானே? ஆமாயா. போஸ்டர்ல போட்ட சீன்லாம் வரும்ல, ஏமாத்த மாட்டாங்களே? வரும்யா. இல்ல, போன வாரம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஒரு பொம்பளை குளிச்சு விட்டு நிர்வாணமா குளத்துல இருந்து எழுந்து வர கரெக்டா ஒரு ட்ரெயின் குறுக்க வந்து மறைச்சிருச்சு. ஆனா அடுத்த ஷோவாவது அந்த ட்ரெயின் லேட்டா வராதான்னு 4 ஷோ பார்த்தேன். அந்த ஊர்ல ட்ரெயின் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டுக்கு வரும்யா. காலேஜ்ல இருந்து நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது கமலா. பொதி மாதிரி புஸ்தகத்தை எல்லாம் சுமந்து கூட குண்டா. நீ உள்ள போங்க செல்பான்சி, நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். கமலா, ஜானா, படம் ஆரம்பிச்சாச்சு, வாங்க. இத வந்துட்டேன். என்னங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது. செக்ரட்டரி, நீங்க போங்க. என் கனவுக்கு அன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். இப்பதான் சேவன் அடி வாங்கினானுங்க. இந்த பேட்டையில இவர்தான் பெரிய பிஸ்தா, அவர் மேல ஐஸ்கிரீம் போட்டியா? ஐயா, அதுதாங்க பிஸ்தா ஐஸ்கிரீமா போட்டிருக்கேன். அத்தனை உங்களுக்கு தான். ஐயோ பாவம், முகமெல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. இல்லைங்க, நான் தொடச்சிட்டே போறேங்க. ஒரு நிமிஷம் மன்னிக்கணுங்க பிஸ்தா. மேடம், உங்களை பார்க்கணும் தாங்க வந்தேன். ரோ மாதிரி வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. மன்னிக்கணும்மா, இது என் கனவு கண்ணிக்கு நான் வாங்கின ஐஸ்கிரீம். என்ன மாதிரி தொப்பி போட்டிருக்கீங்களா நீங்க? மன்னிக்கணுங்க. ஐஸ்கிரீம் தலை வேணும்னா கம்பெனியில விட வழக்கத்துல இருக்கு. அதை விட்டுட்டு என்னங்க இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு? அவ்வளவு சொல்லுவா மாட்டிப்பான ஆனந்த் என் கனவு கண்ணியோட பேரு விலாசம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். காலேஜ் நோட் புக். பேர் என்ன? கருப்பாய்யா. ஏன் சாமி, அந்த சாமிக்கு மூஞ்சி பூரா முடி முளைச்சிருக்கு? சும்மா வாடா, அவர் பெரிய சாமி, எல்லாம் தவத்தோட மகிமை.
என்ன எதுக்கு சாமி கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசை இருக்கா இல்லையா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா கம்முனு வாடா. ஏன் சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கல, இவரை ஏன் பார்க்கணும்? கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட 5-10 கடன் வாங்கலான்னு தான். ஏய், ஏற்கனவே நீ அசிங்கமா இருக்கிற, ரொம்ப தொல்லை பண்ண. சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடி முளைக்க வச்சிருவேன். போடா, அடிவாரத்துல போய் நில்றான். சாமி, ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா? வர்றான் வர்றான். வணக்கம். வணக்கம் சாமி. நீங்க இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாமி, மூஞ்சிய பார்த்து கத்து கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாதா? நான் சர்க்கஸ் கம்பெனில ஐயோ, அப்படின்னா என் பொண்டாட்டி டேய், நான் சொல்ற மாதிரி செய். ஊருக்கு வெளியில போய் உட்கார்ந்துரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன். அதை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிரு. என்ன சாமி விளையாடுறீங்களா? நான் சொல்றதை செய்டா. போடா. ஏன் சாமி குப்புசாமி பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி தரணும் கூட்டி போய் இப்ப என்னடா நீங்க? ஏன் சாமி அந்த மலை மேல உட்கார்ந்த சாமி என்ன சொல்லிச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா போடானா போடா. சாமி புணுத்தாய் வருது, புணுத்தாய் வருது, புணுத்தாயி புணுத்தாயி சாமி புணுத்தாயி. நம்ம புருஷன் கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துட்டார் போல இருக்கு. அதான் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாரு. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன இவ சாமியார் என்னத்தான் கூப்பிட்டு இருப்பா? புணுத்தாயி 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 புணுத்தாயி. வந்துட்டீங்களா? என்கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. என்னங்க பண்றது? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட நடக்க எல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு இல்லீங்க. என்னங்க அவரே ஏங்க இந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்த? அவ என் பொண்டாட்டியா? இவ புருஷன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுயா. ஏதோ சாமியார் ரூபத்துல வந்து இவ புருஷன்ங்கறியா? பயா நீ போமா. நீங்க வாங்க நம்ம பண்ணி போன கால கால முடிச்சு போடுவேன். அடிபட்டு சாகாத, மரியாதையா போயிடு. இப்பதான் போலீஸ் சாமியார பிடிச்சதா பேப்பர்ல படிச்சேன். ஒன்னையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஏய், என்ன மிரட்டறியா? நான் தாண்டா அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன். என்ன சந்தேகமா இருக்கா? பாக்குறியா? அண்ணே இப்ப என்னடா பண்ணுவீங்க? ஒத்த மீச குப்புசாமி. சாமியா இத்தனை நாளா எங்களை ஏமாத்தினியா? மந்திரம் பண்ற அதை பண்றேன்னு எங்கிட்ட காசு வேற வாங்குனியா? சும்மா விடக்கூடாது. ஏய்யா, வெக்கமா இல்ல? ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே? வேலை கூட செய்யறேன். வேலை தானே? வாயன் பின்னாடியே வா. 2 பேருக்குமா? உன் குடும்பத்துக்கே தர்றேன். இந்த பரந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம்? சௌக்கியமா இருக்கீங்களா? நேர நேரத்துக்கு வட்டி விட்டாங்களா? புணுத்தாயி புணுத்தாயி சாமியார கவனிச்சியா? ஏய், உள்ள என்னடா? செத்து போன குப்புசாமி சத்தம்ல கேக்குது. சாமி இங்க ஏதாவது சத்தம் வந்ததா? என்ன சத்தம்? செத்து போனான குப்புசாமி. அவன் ஆவி இங்கதான் இருக்கு. அவன் பேசுற மாதிரி இல்ல. ஆவி பேசுறடா, அடியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அவர் குரல் மாதிரியே தான் உங்க குரலும். அண்ணேன்னு சொல்லுது எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்களா? நானும் பாக்குறேன். அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லு இழிக்கிற? சாமி நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. தனித்தோட பேசுறேன். சாமி புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த குப்புசாமி பொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா? சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனா, அதுல என்னடா அளந்து போடுறது? போடா. சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைப்பீங்க? டேய்,
அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லன்னா மந்திரம் போட்டே கொன்னுடுவேன். என்னென்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுண்ணே. ஆமாண்ணே, நொங்கு நொங்கு நொங்கிட்டீங்கண்ணே. எவ்வளவுடா? எனக்கு 8ண்ணே. எனக்கு 11. இந்தடா நீ 8 வச்சுக்க, அவனுக்கு 11 கொடு, மீதி நீயே வச்சுக்க. வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கண்ணே. எதுக்குடா? டவன் புள்ளைய துரத்தான். பாவம்டா, ரொம்ப நல்லவனா இருக்கா, என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. இருந்துட்டு போட்டோம். என்னடா சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியா இருக்குண்ணே. ஏன்டி மிருதங்க தூக்கி வெளியேறிச்ச? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை ஒடிச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவேன். எப்ப பார் டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பாரு. அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே, ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே, நீ ரொம்ப பேசுற. எனக்கு கோபம் வந்தது, உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருதங்க தைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணோம். இதுல இன்னொன்னு வேற. என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ ஒத்த மீச குப்புசாமி, இங்க வாயா. என் பேரு இவருக்கு எப்படி தெரியும்? அந்த துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலகா? எது? இதான். இதுக்கு பேர் டோலகா? இது டோலகா? யோ இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலகா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாயா. இது டோலக்கு நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தம் மாடி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சீங்கன்னா தினமும் உனக்கு 20 ரூபாய் தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபாய் கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபாய் கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத புடிடி. எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.